குளம் வற்றி போடான் பறவைகள் அடுத்த குளத்தை தேடி போவது பழக்கம். ஆனால் குளத்தையே வற்றிச் செய்துவிட்டு இன்றைக்கு பறவைகள் அடுத்த குளத்தை தேடி போகின்ற அபூர்வத்தை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் அந்த கட்சியிலே பொறுப்பிலே இருந்தவர்களும் அடுத்த கட்சிக்கு ஓடுவதை தாவுவதைக் கண்டு இன்றைக்கு தமிழ்நாடே வியப்படைந்திருக்கின்றது. இன்னொரு 5 ஆண்டு காலம் பொறுத்திருக்க முடியாதா? ஆனால் இன்றைக்கு குதிரை பேர அரசியலுக்கு எடுத்துக்காட்டு இன்றைக்கு ஒவ்வொரு எம்எல்ஏயும் தாவேவுக்கு தாவுவதுதான் என்பதை நாங்கள் அடித்து சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். மதிமுகவினுடைய பொதுக்குழுவிலே வைகோ 2 சட்டமன்ற உறுப்பினர்களையும் ராஜினாமா செய்ய சொல்லுங்கள், அவர்களை நான் வெற்றி பெறச் செய்கிறேன் என்று விஜய் சொன்னார் என்று வெளிப்படையாக சொன்ன பிறகு அங்கே குதிரை பேரம், யானை பேரம், எல்லா பேரமும் அந்த பக்கம் நடந்திருக்கிறது என்பதற்கு அது ஒரு எடுத்துக்காட்டு. ஆனால் அந்த குதிரை பேரத்துக்கு தமிழ்நாட்டினுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை அல்லது காவல்துறை எந்த வழக்கும் பதியவில்லை. ஆனால் யாரோ ஒரு சட்டமன்ற உறுப்பினர் திடீரென்று சட்டமன்றம் அறிவித்த பிறகு ஒரு வேட்பாளரை அங்கே அறிவிக்கிறார்கள். எந்த இதில் தொகுதியில் அந்த வேட்பாளரை அறிவிக்கிறார்கள். சுகுமார்னு அவர் பேர். அவர் 4 நாள் வேலை பார்த்ததுக்கப்புறம் இவர் இளவரசன் அவர் இளையராஜா அவர் போய் நான் அந்த தொகுதியில் நிற்கிறேன்னு ஊத்தங்கரையில் சீட்டு கேட்டு வாங்கிட்டு வர்றாரு, நிற்கிறாரு. அப்போவே அவங்க தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் அவர் எப்படிப்பட்ட கேரக்டருக்கு சொந்தக்காரர்னு. இப்போ அவர் சொல்கிறாரா, அதாவது திருநாவுக்கரசுங்கிறவர் என்கிட்ட தொடர்பு கொண்டார், அவர் தொடர்பு கொண்டு இந்த மாதிரி நீங்கள் உங்களோட தனியாக பேசணும் வாங்கினாரா, எதுக்குன்னு இவர் கேட்டாரா, சபாநாயகர் மேலே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர போகிறோம், அதுக்கு ஆதரவு அளிக்கணும்னு திருநாவுக்கரசு சொன்னாரா, எந்த அத்தாரிட்டியில் சொன்னார் என்னங்கிறதெல்லாம் அவர் கேட்கலை. ஆனால் எந்த பணம் எதுவுமே அங்கே பேசப்படவில்லை, பரிமாறப்படவில்லை. ஆனால் அவர் கொடுத்த புகாரினுடைய அடிப்படையிலே திருநாவுக்கரசு மீது வழக்கு பதிவு செய்து திருநாவுக்கரசு தந்த வாக்குமூலம் என்கின்ற அடிப்படையில், ஏன்னா அவங்க எப்படி வாக்குமூலம் வாங்கியிருப்பாங்கன்னு தெரியும், அடுத்தொரு நபரை கை காண்பித்து அவரிடமிருந்து இன்றைக்கு செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமான கார்த்தி போன்றவர்கள் மீது இன்றைக்கு தொடர்ந்து அந்த அம்பு பாய்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் விஜய் கரூருக்கு போவதற்கு முன்னால் செந்தில் பாலாஜியை கைது செய்துவிட்டு செல்ல வேண்டும் என்கின்ற அவர் போட்ட ஒரு சபதமாக இருக்கலாம் என்றுதான் இன்றைக்கு என்ன தோன்றுகிறது. எனவே குதிரை பேரம் இங்கே எதுவுமே எடுப்பதற்கான அடையாளமே கிடையாது. காவல்துறை அங்கே வழக்கு பதிவு செய்ததே தவறு. அதுவும் ஒரு புகார் அடிப்படையில் விசாரணை கூட செய்யாமல் அவர்கள் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே குதிரை பேர அரசியலுக்கு இன்றைக்கு தாவேக ஆட்சிக்கு வந்த உடனே 4 எம்எல்ஏ ராஜினாமா பண்ணுறாங்க. உடனே அதாவது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஸ்பீக்கர்கிட்ட ராஜினாமா கொடுக்குறாங்க. அடுத்த நிமிஷம் தாவேகாவில் சேர்றாங்க. எனவே அந்த 108 என்பதை 120ஆக ஆக்க வேண்டும் என்கின்ற அந்த இலக்கோடு அவர்கள் குதிரை பேர அரசியலிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது இன்றைக்கு வெளிப்படையாக தெரியும். எனவே ஒன்றிய அரசு இதற்கு உரிய விசாரணையை வைத்தாக வேண்டும். இன்னொன்று சொல்ல போனோம்னு சொன்னால், இன்றைய கூட எங்களுடைய துணை பொதுச் செயலாளர் கனிமொழி அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதை கூட வாஷிங் மிஷின் சொல்லியிருக்காங்க. அதில் இன்னொன்று கூட சொல்லிக்கலாம். வாஷிங் பவுடர் நிர்மான்னு ஒரு பாட்டு வரும் எப்போவுமே முன்னாலெல்லாம். அதில் அந்த பவுடரை போட்டவுடனே கரை போயிடும்னு சொல்லுவாங்க. அது ஒரு கரைக்கு பொருந்தும். அதுபோல் ஒரு கரை உள்ளவங்களுக்கெல்லாம் வாஷிங் பவுடர் விஜய். அதே போல் விஜயபாஸ்கருக்கு இப்போ 4 கேஸு நிலுவையில் இருக்குது. அந்த எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு 3 கேஸு நிலுவையில் இருக்குது. வேலுமணி போன்றவர்கள் அவங்க மேலேயும் கேஸ் நிலுவையில் இருக்குது. அதையெல்லாம் பவுடர் போட்டு இது பண்ண முடியாது, துவைக்க முடியாதுனால மிஷினில் போட்டு தான் துவைக்கணும். அந்த மிஷினுக்கு பேரும் விஜய்னு தான் வச்சுருக்காங்க, வாஷிங் மிஷின் விஜய். எனவே வாஷிங் மிஷின் விஜயில் வாஷிங் பவுடர் விஜயை போட்டு துவைத்தால் அவர்களெல்லாம் யார் மீதெல்லாம் ஊழல் குற்ற வழக்குகள் இருக்கிறதோ அவர்களெல்லாம் புனிதர்களாக புத்தர்களாக மாறிவிடுவார்கள். சொல்ல முடியாத அவங்களுக்கு கோயில் கட்டி கூட கும்பிட்டாலும் கும்பிட்டுருவாங்க. எனவே அப்படிப்பட்ட நிலைமை தான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இருக்கிறது. நாங்கள் பொறுப்பான எதிர்க்கட்சியாக இருக்கிறோம். எங்களுடைய தலைவர் குதிரை பேர அரசியலிலே வர வேண்டும் என்று நினைத்திருந்தால் 2017 வந்திருக்க முடியும்.
அன்றைக்கு எங்களிடத்திலே 109 எம்எல்ஏக்கள் இருந்தார்கள். ஆனால் குதிரை பேரம் கூடாது, நான் கொல்லைப்புற வழியாக வர விரும்பவில்லை, மக்களை சந்தித்துத்தான் நான் வருவேன் என்று சொன்ன தலைவர் எங்களுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். எனவே கொல்லைப்புற அரசியல் என்பது அவருக்கு பிடிக்காது. நாங்கள் குதிரை பேரம் என்பது எங்களுக்கு பிடிக்காது. குதிரை பேர அரசியலில் ஈடுபட்டு ஆட்சிக்கு வர வேண்டும் என்று இருந்தால் அன்றைக்கே வந்திருக்க முடியும். எனவே குதிரை பேரத்துக்கு எதிரானது தான் திராவிட முன்னேற்றக் கழகம். ஜனநாயகத்தைத்தான் நாங்கள் நம்புகிறோமே தவிர பணநாயகத்தை நம்பவில்லை. செந்தில் பாலாஜி அவங்க நாங்கள் வந்து நீங்கள் நம்ம சொன்னோம் திமுக வழக்கு விட்டால் அவர் சந்திக்கணும், திமுக தலையிடாதுன்னு சொல்கிறோம். இப்போ அதே மாதிரி தான் நேற்று நிர்மல்குமார் சொல்கிறாரு, விஜயபாஸ்கர் வந்தாங்க, அவருடைய வழக்கு அவர் சந்திக்க போகிறாரு, இதனால் வழக்கில் நாங்கள் எந்த விதமான சமரசமும் செந்தில் போடலன்னு சொல்கிறாரு. செந்தில் பாலாஜியை சேர்த்தது நம்ம நியாயம் தான், இதுவும் நியாயமாக தான் நம்ம பார்க்கணும். செந்தில் பாலாஜி மீது போடப்பட்ட வழக்குக்கும் இந்த வழக்குக்கும் உண்டான வித்தியாசத்தை பாருங்கள். யாரோ இப்போ போனாங்களாம், கண்டக்டருக்கு வேலைக்காக வேண்டி பணம் யாருக்கிட்டேயோ கொடுத்தாங்களாம், அவங்களுக்கு வேலை கிடைக்கலையா, அதனால் இவங்க மோசடி பண்ணிட்டாங்களாம். எல்லாமே சந்தேகத்தின் அடிப்படையிலே இருக்கக்கூடிய வழக்கு செந்தில் பாலாஜி மீது இருக்கக்கூடிய வழக்கு. ஆனால் இத்தனை கோடி ரூபாய் சொத்து சேர்த்ததாக வருஞ்ச ஒழிப்புத்துறையினாலே விஜயபாஸ்கர் மீது வழக்கு போடப்பட்டிருக்கிறது, குட்கா வழக்கு போடப்பட்டிருக்கிறது, அதே போல் மற்ற வருமான வரித்துறையினுடைய வழக்கு இருக்கிறது. இப்படி பல்வேறு வழக்குகள் இருக்கின்றன. இவையெல்லாம் ஆதாரத்தினுடைய அடிப்படையிலே போடப்பட்டிருக்கிறது. அது எந்த ஆதாரமும் செந்தில் பாலாஜி வழக்கிலே கிடையாது. ஒன்லி வாய் மொபைல் ஸ்டேட்மெண்ட், நான் பணம் ஒருத்தர்கிட்ட கொடுத்தேன், வேலை வாங்கி தர்றேன்னாங்க, வேலை வாங்கி தரல, ஏமாற்றிட்டாங்க. அதுதான். அது யார் யாரையோ சுற்றி வருது. கடைசியாக அது கோர்ட்டில் என்ன ஆகும்னு எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் தான் அங்கே வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இங்கே இருப்பது டைரக்ட் எவிடன்ஸு. இன்னும் சொல்லப்போனால் தான் வீட்டில் ரைடு நடக்கிற பொழுது ரெக்கார்டுகளெல்லாம் வெளியே தூக்கி எறிஞ்சார். அந்த டிஸ்கை தூக்கி வெளியே எறிஞ்சார். அது கூட இன்னும் நடவடிக்கை எடுக்கலை. ஏன்னா அவங்க ஆட்சி அன்றைக்கி நடந்துச்சு. அப்போ தான் என்னென்ன ஊழல் செய்திருக்கிறேன் என்பதை பதிவு செய்து வைத்திருந்த அந்த டிஸ்கை கூட வெளியே தூக்கி எறிஞ்சிருக்கார் அவர். எனவே இதுக்கு வித்தியாசம் ரொம்ப இருக்குது. அந்த வழக்கு வேறு, இந்த வழக்கின் தன்மை வேறு. எனவே இவர்கள் புனிதமாகி விடுவார்களா என்று தான் நாங்கள் கேட்குறோம். அந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு தெரியும், என்ன இதுங்கிறது தெரியும். சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் பேசும்போது இன்னமும் திமுக ஏடிஎம்கே சேர்ந்துக்கிட்டு ஆட்சியை கொடுக்கணுங்கிற செயல்பட்டு இருக்காங்க. இன்னமும் செயல்பட்டு முன்னாடி செயல்பட்டு இப்பயும் அந்த செயல்பட்டு இருக்காங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. 50 கோடி ரூபா வரைக்கும் பேரம் பேசியிருக்காங்க, அதுக்குண்டான எவிடன்ஸ் நாங்கள் வச்சிருக்கோம்னு சொல்றாரு. இந்த சட்டத்துறை அமைச்சர் ஆதாரம் இல்லாமல் குற்றச்சாட்டு வைப்பாரா? சட்டத்துறை அமைச்சர்னா ஆதாரத்தோடு தான் குற்றச்சாட்டு வைப்பாரா? அவர் எந்த வேணான்னு சொல்லிட்டு சட்ட பாயிண்ட் போய் சொல்லிக்கிட்டு இருக்கலாம். அவர் அப்புறம் பார்த்துக்கலாம். நாங்களும் சட்டத்துறை அமைச்சராக இருந்தவங்க தான். நான் சொல்கிறேன், நாங்கள் அன்னைக்கும் எந்த குதிரை பேரத்திலும் ஈடுபடலை, இன்றைக்கி எந்த குதிரை பேரத்திலும் ஈடுபடவில்லை. அதை எங்கள் தலைவர் எந்த காலத்திலும் அனுமதிக்கவில்லை. அதிமுகவோடு கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் ஒரு சிறு துளி கூட, ஒரு புள்ளி கூட எங்களுடைய தலைவர் மு.க. ஸ்டாலினுக்கு கிடையாது. அதனால் நாங்கள் அப்படி நினச்சிருந்தோம்னா அன்றைக்கி எல்லாரையும் போக விட்டுருக்க மாட்டோம், எல்லாரையும் சேர்த்து அரவணைச்சு கொண்டு போயிருப்போம், எல்லாம் பண்ணியிருக்க முடியும் எங்களால். ஆனால் அதில் ஒரு சிறு துளி கூட விருப்பம் இல்லாதவர் எங்களுடைய தலைவர். அதே நிர்மல்குமார் முன்னாள் முதலமைச்சர் மேலே பல்வேறு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அவர் மக்களுக்கு தீங்கு வச்சிருக்காரு. அந்த ஆண்டு காலம் பொதுமக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அவர் அரசியல் இருந்தே ஓய்வு பெறணும், திமுகவோட அத்தியாயமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாரு. எப்ப அதிமுகவும் திமுகவும் கூட்டணி போட்டு ஆட்சியில அமரும் நினைச்சாங்களோ அப்பவே திமுக அத்தியாயம். சார், நான் அது பொய்யான குற்றச்சாட்டு. நிர்மல்குமார் என்ன உத்தமபுத்திரனா, மேலேருந்து குதிச்சு வந்திருக்காரா, சத்தியபுத்திரனா? அவர் சொல்றதெல்லாம் வேதமா சத்தியமா என்ன யார் எடுத்துக்கிறது? நிர்மல்குமார் சொன்னால் சத்தியமா? நிர்மல்குமார் சொன்னால் உண்மையா? அவர் பொய்யா சொல்கிறாரு. நான் திரும்ப சொல்கிறோம். அதுக்கு ஆதாரம் இருந்தால் சொல்லுங்கள். நாங்கள் எங்களுக்கு ஒரு சிறு துளி கூட எங்கள் தலைவருக்கு அந்த எண்ணம் இல்லை என்பதை நான் எடுத்து சொல்லியிருக்கிறேன். பணம் கொடுத்துருக்காங்க, முதலமைச்சராக இருக்கவருக்கே தோல்வியை கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதே நிர்மல்குமார் தான் சொல்கிறார். சார், முதலமைச்சருக்கு தோல்வியும் கொடுப்பாங்க, அப்புறம் வெற்றியையும் கொடுப்பாங்க. அது அந்தந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நடக்கக்கூடிய ஒன்று. ஆனால் நாங்கள் 5 ஆண்டு காலத்திலே மக்களுக்கு செய்திருக்கிற சேவைகளைப் போல
இந்த 5 ஆண்டு காலத்தில் அதில் பாதி அளவு இந்த அரசு செய்து காண்பிக்கட்டும், அப்புறம் அடுத்த தேர்தலில் பார்ப்போம். இதில் பாதி கூட செய்ய முடியாது. தேர்தல் முடிஞ்சோடனே நடைபெற்ற எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசும்போது நான் ஒரு சில முடிவுகளை எடுப்பேன், ஒரு எதிர்பாராத முடிவுகளை நான் எடுப்பேன், அதுக்குன்னே நீங்கள் எம்எல்ஏக்கெல்லாம் கட்டுப்படணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இது பண்ணுறாரு. அதுதான் அந்த பொதுவெளியில் வச்சு அப்பயே அவங்க எதிர்கட்சி குற்றம் சாட்டுறது என்னன்னா, அப்பயே இவர் வந்து ஸ்டாலின் வந்து எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் பேசியிருக்காரு, குதிரை பேரம் பேசியிருக்காரு, திமுக ஐடென்டி அலைன்ஸ் தான் பேசி. எதிர்பாராத முடிவுங்கிறத ஏன் இப்படி எடுத்துக்க கூடாதா? நீங்கள் அந்த தமிழ்நாட்டிலே ஆட்சி அதாவது கவிழ்ந்து விடக்கூடாது, ஆளுநர் ஆட்சி வந்துவிடக்கூடாது, டெல்லி இங்கே ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது, அதற்காக எங்களிடத்தில் இருக்கக்கூடியவர்களை நீங்கள் போய் ஆதரவு தாருங்கள் என்று கேட்டுக்கொள்வதும் அவர் எடுக்கிற முடிவு தானே. ஏன் அந்த கண்ணோட்டத்திலே பார்க்காமல் இந்த கண்ணோட்டத்திலே பார்க்கிறீர்கள்? பார்க்கிறவர்களுடைய கண்ணோட்டம் தான் அதில் இருக்கிறது. எங்களுடைய கண்ணோட்டம் ஆட்சி கவிழ்ந்து விடக்கூடாது. அன்னைக்கே ஆட்சியை கவிழ்ந்து விடாமல் முட்டுக் கொடுக்கணும்னு நினச்ச நாங்கள் இன்றைக்கி குதிரை பேரத்தில் ஈடுபட்டு அந்த ஆட்சியை கவுப்போமா? நிச்சயமாக மாட்டோம். நாங்கள் மக்களை சந்தித்து தான் ஆட்சிக்கு வருவோம், சந்திக்காமல் ஆட்சிக்கு வரவே மாட்டோம். மக்கள் வாக்களித்து தான் நாங்கள் ஆட்சி பீடத்தில் அமருவோம். அதை தவிர கொல்லைப்புற வாசலில் அமருவோம் என்கின்ற எண்ணம் எங்களுக்கு துளி கூட கிடையாது. வைகோ ரெண்டு பேருமே பேசும்போது எங்களுடைய எம்எல்ஏக்களை வந்து டிஎம்கே சின்னத்தில் இருந்தாலுமே எங்களுடைய எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ணுறது விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு, இது என்ன பேருன்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க ரெண்டு பேருமே. அவங்க எம்எல்ஏ அவங்கெல்லாம் ராஜினாமா பண்ண சொல்லணும், நாங்கள் ஏன் ராஜினாமா பண்ண சொல்கிறோம்? ராஜினாமா பண்ணுறது அவங்க கையில் இருக்குது. நேராக ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு போக வேண்டியது, ஸ்பீக்கரை பார்த்து கொடுக்க வேண்டியது, நான் ராஜினாமா செய்கிறேன்னு சொல்ல வேண்டியது தானே. அவங்க தான் கேட்குறாங்களே, துரை வைகோ ராஜினாமா பண்ணிட்டு நிக்கட்டும்னு சொல்கிறாங்களே, நிக்கட்டுமே. இல்லை, தமிழக வெற்றிகளும் அதாவது பண்ணுறது குதிரை பேரம்னா இப்போ 2 எம்எல்ஏக்களையும் ராஜினாமா பண்ண முடியாமல் வச்சிருக்க சார். நாங்கள் தடுக்கலையே. உங்கள் கட்சி எம்எல்ஏ உங்கள்கிட்ட இல்லைன்னு சொன்னீங்கன்னா அதை விட வெக்கக்கேடு ஒன்றும் கிடையாது. உங்கள் கட்சி எம்எல்ஏ 2 பேரும் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை, நாங்கள் அவர் ராஜினாமா பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா நான் நீங்கள் ராஜினாமா பண்ண சொன்னீங்களா? அப்படி சொல்லி அவங்க கேட்கலையா? சும்மா வைகோ பேசுகிறத கேட்காதியா? அந்த ஆளு அந்த காட்டு கத்த தெரியுமே தவிர என்றைக்கும் பிரயோஜனமாக தமிழகத்துக்கு பேச தெரியாத ஒரு கூச்சல் போடுகிற ஒரு ஆசாமி. வெளியேறியவர் வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காரு. வைகோ வந்து 5 ஆண்டு காலமா கரப்ஷன்லாம் இருந்துச்சு, நாங்கள் தோழமையா இருந்தனால அவர் வாங்கியிருப்பார். எங்கள் பேரை சொல்லி அவர் வாங்கியிருந்தா அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை. மக்கள் தீர்ப்பை ஏற்க மறுத்து வைகோ வந்து எங்கள் பேரை சொல்லி வாங்கியிருந்தா அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? இந்த 5 ஆண்டு காலம் மட்டும் இல்ல, அடுத்த 5 ஆண்டு காலமும் விஜய் தான் வந்து முதலமைச்சராக இருப்பாருன்னு சொல்லி அவர் சொல்ற ஜோசியத்துக்கெல்லாம் முடியாது. 1000 ஜோசியம் இருக்கான், எல்லாரும் என்னென்னமோ ஜோசியம் சொல்றான், அவர் ஒரு ஜோசியம் சொல்றாரு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில தலைவர் வந்து குற்றச்சாட்டு மக்கள் தீர்ப்பை ஏற்க மறுக்கிறாங்க, அதனால திமுக குதிரை பேரம் பேசுறாங்கன்னு சொல்லுவாங்க. குதிரை பேரம் பேசுறாங்கன்னு திமுகவை யாருமே அவங்கெல்லாம் குற்றச்சாட்டு சொல்லலை. அவங்க வந்து தாவேக்காவை தான் சொல்றாங்க, தாவேக்காவை தான் சொல்றாங்க. நாங்கள் குதிரை பேரம் பேசுறத ஏங்க இவங்கெல்லாம் போக சொல்றோம், ஏங்க ஆதரிக்க சொல்கிறோம்? நீங்கள் போய் ஆதரிங்கன்னு ஏங்க சொல்கிறோம்? ஆட்சி அதிகாரத்தில் இல்லைங்கிறனால பொறாமையில் திமுக செயல்படுறாங்க. சார், பொறாமைன்னா அன்னைக்கு நாங்கள் இப்போ இது பண்ணியிருக்கோம்ல, 107 தானே இருந்தாங்க. அன்னைக்கு விட்டுட்டு இன்றைக்கி பிடிக்க போகிறோமா? அதெல்லாம் செய்யவே மாட்டோம். எங்களை பொறுத்த வரைக்கும் நேர்மை, மக்கள் மனதில் நாங்கள் இடம் பெற்று தான் வருவோமே தவிர வேறு எந்த காரியத்தில் இதை சொல்லிட்டுலாம் வரமாட்டோம். சும்மா மக்களை சின்ன பிள்ளைங்களை காமிச்சு ஏமாற்றி முட்டாய் வாங்கி கொடுத்து ஆட்சிக்கு வர்ற ஆட்சி எங்கள் ஆட்சி இல்லை. டெல்லி பிரதிநிதி நியமனத்தை எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாடு முதலமைச்சர் டெல்லி பிரதிநிதி அதாவது அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு என்னென்னு தோணுதோ அதையெல்லாம் செய்யக்கூடிய சினிமா. இன்றைக்கி அங்கே நடக்கிற சினிமா ஷூட்டிங் தானே சார். சட்டம் என்பது ஒரு திரைப்பட பிடிப்பு நிலையம். அங்கே முதலமைச்சர் ஹீரோவாக நடிக்கிறார், நாங்கள் எதிர்க்கட்சி உறுப்பினர்களாக நடிக்கிறோம். எல்லோரையும் நடிகர்களாக மாற்றியிருக்கிற மிகப்பெரிய பெருமை இன்றைய தாவேக ஆட்சிக்கு சேரும். எல்லாமே நடிகன் தான், கதவசனம், டைரக்ஷன் எல்லாம் வந்து அங்கே ஸ்பீக்கர் வந்து டைரக்ட் பண்ண வேண்டியது. ஹீரோயின் அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும். எல்லாமே நடிகன் தான், கதவசனம், டைரக்ஷன் எல்லாம் வந்து அங்கே ஸ்பீக்கர் வந்து டைரக்ட் பண்ண வேண்டியது. ஹீரோயின் அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும், அவங்க சட்டமன்றத்துக்கு வராத ஹீரோயின். என்ன ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சியும் போகலையே கூட்டத்துக்கு. தேர்தல் வர்ற நேரத்துல பாருங்க, நான் தான் இப்ப சொன்னேன், ஒரு குளத்துல தண்ணி இல்லைன்னா அடுத்த குளத்துக்கு போற பறவைகளை போல நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு நல்ல நண்பர்களும் அங்க இருக்காங்க.
அந்த நல்ல நண்பர்கள் நாங்க எப்ப கூப்பிட்டாலும் வருவாங்க. ஸ்லீப்பர் செல் மாதிரி ஸ்லீப்பர் செல் மாதிரின்னு சொல்ல முடியாது. ஸ்லீப்பர் செல் எல்லாம் பயன்படுத்துறது விஜய், நாங்க பயன்படுத்த மாட்டோம். திமுக கூட்டணியில இவங்களா இருக்கும்போது கல்லாப்பட்டி கூட்டணின்னு சொல்லி அவர் விமர்சனம் பண்ணாரு. அதே கூட்டணி கட்சியினரை இப்ப வந்து இவர் கூட்டணியில இருக்கிறதுக்கு புதிய கூட்டணி அமைஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. எப்படி பாருங்க? இது முற்போக்கு கல்லாப்பட்டி கூட்டணி.